அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருவோண நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம். இப்போ இந்த 27 நட்சத்திரமும் 9 கிரகங்களுக்குள்ள அடக்கம். அதாவது ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் வீதம் 27 நட்சத்திரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் உடல் காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. அது ராசியை வச்சு தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே கணக்கிடப்படுகிறது. ராகு கேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் அதை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. அதை விட முக்கியமாக நம்மளுக்கு தசாபுத்தி கணக்கிடப்படுவது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான். வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தசாபுத்தி கணக்கிடுவதற்கும் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்குவோம். இந்த மூல நட்சத்திரத்துடைய கிரகம் எது? கேது. அப்போ அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு முதல் தசை கேது தசை, அடுத்தது சுக்கிர தசை, அடுத்தது சூரிய தசை, இப்படி தான் மாறி வரும். அப்போ ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அவ்வளவு முக்கியம். அந்த வரிசையில் ஒருத்தர் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய பொதுவான குணநலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அவருக்கு யோகம் தரக்கூடிய தசாபுத்திகள்லாம் என்ன, அவர் வாழ்நாள் முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். தெய்வத்துடைய முழு அனுகிரகம் நிறைந்த நட்சத்திரம், அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த நட்சத்திரம்னா திருவோண நட்சத்திரம் தான். அதோட முக்கியமாக அந்த திருவோண நட்சத்திரம் திருப்பதி வெங்கடாஜலபதி பிறந்த நட்சத்திரம், பணக்காரசாமி பிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அதோட திருவோண நட்சத்திரத்தில் தான் விபீஷணன் பிறந்த நட்சத்திரம். விபீஷணன் தெரியுமா? ராவணனுடைய தம்பி. அதாவது அந்த அசுரர் கூட்டத்திலே ஒரு நல்ல மனிதர், நல்லவர் அப்படின்னா விபீஷணன். இந்த விபீஷணன் பிறந்தது இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான். இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் வாமனன் பிறந்தது. அதாவது மகாவிஷ்ணுடைய அவதாரம் இல்லையா வாமனன். 3 அடி உயரத்தில் பிறந்தவர் 3 அடி மண் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியை கீழே தள்ளுவார் இல்லையா, பாதாளத்துக்கு தள்ளுவார் இல்லையா, அந்த வாமனன் பிறந்தது திருவோண நட்சத்திரத்தில் தான். அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நாள் தான் அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவங்களுடைய மக்களை காண வருவார். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கேட்குறாரு, என்னுடைய மக்களை நான் காணணும், எப்போ பார்க்கணும், நான் நிறைய பாதாளத்தையே போனாலும் என்னுடைய மக்களை நான் பார்க்கறது வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் அவங்க மக்களை பார்க்க வர்றதா. அவங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பாடு, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், கேரளாவோட பெரிய ஃபெஸ்டிவல்னால் திருவோணம் தான். அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் தான். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த துணி, சாப்பாடு இதுக்கெல்லாம் பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உயர்ந்த நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில். இவங்களை பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது 30-35 வயசு வரைக்குமே அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கும். சுயமாக முடிவெடுக்க முடியாத இருக்கக்கூடிய அமைப்பு, கூச்ச சுபாவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடிமைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 30-35 வயசு வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரவங்க. ஏன்னா மகர ராசி இல்லையா, மகர ராசியோட அதிபதி சனி. அப்போ அந்த 30-35 வயசுக்கு மேலே தான் அந்த சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு சுய அறிவு செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இளமையில் காதல் தோல்வி ஏற்படும். மெயினாக அந்த ராகு திசையில் கண்டிப்பாக ஏதாவது காதல் ஏற்பட்டு தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ராகு திசை கண்டிப்பாக இவங்களுக்கு ஓரளவு நன்மைகளை செய்யாது, ஒரு மீடியமாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கையாள்வதில் பிரச்சனை இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பணத்தை சேமிக்க முடியாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா இவங்க இயந்திரத்தனமான வாழ்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த சென்டிமெண்ட், பாசம், இந்த மாதிரியான இதுக்கு அடிமையான பணத்தை சேமிக்க முடியாது, இவங்க வாழ முடியாது. அதனால் இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழணும். அதாவது எதாக இருந்தாலும் இது இப்படி தான் அப்படிங்கிற அந்த கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் பணத்தை சேமிக்க முடியும். இல்லைனா இவங்க ஒரு நாளும் பணத்தை சேமிக்க முடியாது, பணத்தை கையாள்வதில் பிரச்சனை வரும். அதே போல் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருக்க முடியும். எப்பொழுதுமே திருவோண நட்சத்திரம் எதிர்பாலினத்தவரை கவர்ச்சி செய்யும், ஈர்க்கும். அதனால் எதிர்பாலினத்தவரிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த கிட்னி, யூரினரி பிரச்சனை, இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயங்கள்லையும்
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாமே அமையும். ஆனாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் வந்து குறைபடும். அதாவது அதை அனுபவிக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். எல்லா வசதி ஆடம்பரமான எல்லாமே அமையும். ஆனால் அதை எல்லாம் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ இல்லைன்னா திடீர்னு ஒரு சொந்த நாட்டில் இருப்பார், எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி தன்னுடைய எல்லா வசதி சொத்து அந்த ஆடம்பரம் சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இது இருக்காது. மற்றபடி எல்லாமே அமையும். எல்லா ஆடம்பரம் சொத்து சுகம் எல்லாமே சொத்து சேர்க்கை எல்லாமே அமையும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மன நிம்மதி அதிகமாக தேடுறவங்க திருவோண நட்சத்திரத்தவங்க மாந்திரிகம், தாந்திரிகம், சாஸ்திர ஞானம், அதாவது மன நிம்மதிக்காக கோயில் குளம்னு சுற்றுறது, மலை ஏறக்கூடிய அமைப்பு, சித்தர்களை பார்க்கணுன்னு அமானுஷ்ய தேடல் இருக்கக்கூடிய அமைப்பு நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம். ஏன்னா இயற்கையிலே திருவோண நட்சத்திரம் தெய்வத்துடைய அனுகிரக நட்சத்திரங்கிறதுனால அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு சித்தர்களை பார்க்கணும், அவங்க அமானுஷ்யங்களில் தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும், மாந்திரிகத்தை தெரிஞ்சுக்கணும், தாந்திரிகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியான ஆர்வம்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரவங்க தான். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு தசாபுத்தி எது வரும்னா சந்திர தசை வரும், நன்மையான பலன்களை தரும். அடுத்து செவ்வாய் மகாதசை பூமியால் யோகம், இயந்திரத்தால் யோகம், இந்த மாதிரியான நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான வீடு கட்டுறது, இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசையாக தான் இருக்கும். அடுத்து ராகு மகாதிசை தான் இவங்களுக்கு செக்கு. ராகு மகாதிசை தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மூணாவதாக ராகு திசை வரும், 18 வருஷம் நடக்கும். அது இளமையில் வரும். ஒரு சிலருக்கு கல்வியை பிரச்சனை பண்ணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரில் யாருக்காவது தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பிரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு மகாதிசையில் தேவையில்லாத, அதாவது படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை சிதற வைக்கிறது, இல்லைன்னா இந்த காதல் விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த காதல் விஷயங்கள்லாம் அந்த ராகு திசையில் தான் இவங்க மாட்டி அதனால் தோல்வி அடைய, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த ராகு மகா திசையில் தான் இவங்களுக்கு கொண்டுட்டு வரும். அந்த ராகு திசையை மட்டும் இவங்க கரெக்டாக வின் பண்ணிட்டு வரணும். ராகு திசைக்கு வந்து ராகுக்கு, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் பாலாபிஷேகம் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் துர்கா தேவிக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தோடு விளக்கு போட்டு வந்தாலும் இந்த ராகு திசையை இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வரக்கூடிய ராஜா திசை இவங்களுக்கு அமோகமாக இருக்கும். பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து வீடு வண்டி வாகனம் அனைத்தும் இந்த மாதிரியான எல்லா வசதிகளையும் கொடுக்கக்கூடிய திசையாக ராஜா திசை வந்துடும். ராகு மகா திசையில் இவங்க கொஞ்சம் அதிகமாக 30 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இவங்க வெளிநாடு சம்மந்தமாக சொந்த இருப்பிடத்தில் இல்லாமல் வெளியில் இருந்தால் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராகு மகாதிசை. 18 வருஷம் ராகு. அப்போ இந்த ராகு மகாதிசை இவங்க வின் பண்ணாலே பாக்கி இருக்கக்கூடிய எல்லா திசையும் உங்களுக்கு யோக திசையாகவும் அதிர்ஷ்டகரமான திசையாகவுமே திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து திருவாதிரை நட்சத்திரம் வர்ற நாள் இன்னைக்கு அதாவது புதிய தொழில் தொடங்குறதோ, புதிய முயற்சிகள் எடுக்கிறதோ, வண்டி வாகனங்கிறதோ, பிரயாணம் போகிறதோ, இந்த மாதிரியான எந்த விதமான புது முயற்சிகளும் தொடங்குவதற்கு ஏற்புடையது அல்ல திருவாதிரை நட்சத்திரம், திருமணத்துக்கு உட்பட. அதனால் திருவோண நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் தவிர்ப்பது சிறப்பு. தனதாரி நட்சத்திரம்னா செவ்வாயோட நட்சத்திரம் தான். செவ்வாயோட நட்சத்திரம் வந்து சித்திரை, அவிட்டம், மிருகசிரிஷம், இந்த 3 நட்சத்திரங்களும் வரக்கூடிய நாளில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது தொழில் தொடங்குறது, புதிய முயற்சிகள் செய்கிறது, வண்டி வாகனம் வாங்குறது, பிரயாணம் போகிறது, இந்த மாதிரியான எல்லா விதமான புது முயற்சிகள் செய்வதற்கு இவங்களுக்கு தனதாரை என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம், மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் இவர்களுக்கு சிறப்பான வெற்றி தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துடைய தேவதையும் விஷ்ணு தான், அதிதேவதையும் விஷ்ணு தான், முழுக்க முழுக்க மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமனன் பிறந்த நட்சத்திரம், முழுக்க முழுக்க விஷ்ணு அப்படிங்கிற காக்கும் கடவுள் விஷ்ணுவை சம்பந்தப்பட்டது தான் அந்த திருவோண நட்சத்திரம். அப்போ மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு, அதே போல் ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு, இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு தடையாவது திருப்பதி வெங்கடாஜலபதி, அதே போல் ஸ்ரீரங்க ரங்கநாதர், இந்த 2 வழிபாடு செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கை முழுவதுமே வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.